பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். பழனி தன்னுடைய புது கடையை கண்டிப்பாக நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் அக்காவும் மச்சானும் இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொல்ல வரதை கூட கேட்காம என்னை புரிஞ்சுக்காம அக்கா என்னென்னவோ பேசிட்டாங்களே. நான் சந்தோஷமாக இருக்கணும், என் வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிருந்தா என்னை புரிஞ்சுக்காம பேசியிருப்பாங்களா அப்படின்னு புது கடையில் உக்காந்து நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு பழனி. அந்த சமயம் இங்கே சக்திவேல் குமார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. குமார், நானும் மில்லு வரைக்கும் போயிட்டு வரேன், ஆனால் பழனி கூட கடையிலேயே நீ இருந்துக்க அப்படின்னு சொல்ல. இல்லைப்பா நானும் வரேன், சித்தப்பா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல. பார்த்தல்ல, அந்த பாண்டியனோட பசங்க எல்லாரும் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க. நல்ல வேலை அந்த செந்தில் பேசின பேச்சுக்கு பல்லார் பல்லார்னு நல்ல வெளுத்து வாங்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே அங்கே சரவணன் செந்திலை கூப்பிட்டு போயிட்டான். என்ன பேச்சு பேசுகிறாங்க, என் தம்பி பழனிக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அப்படின்றத மறந்துட்டு பேசுகிறாங்க போல. குமார், அதனால தான் இன்னும் வேற என்னென்ன பிரச்சனை இந்த பாண்டியனால் வரும்னு தெரியாது. அப்புறம் இந்த கடையும் வேண்டான்னு பழனி முடிவெடுத்துடக்கூடாதுல்ல. நாம் நினச்ச மாதிரியே இங்கே யோசிச்சு நாம் பழனி மூலமாக பிரச்சனை செஞ்சோம். ஆனால் இப்போ பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் பேசின பேச்செல்லாம் பார்த்து பழனி இனி அந்த வீட்டு பக்கமே போக மாட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்ல. அப்பா, நடந்த பிரச்சனையால தான் பழனி மாமா எம்புட்டு கோவப்பட்டாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அது மட்டும் இல்லைப்பா, அந்த செந்திலும் சரவணனும் தேடி வந்து பிரச்சனை செஞ்சதால நீங்கள் யாருமே எனக்கு வேண்டாம், என்னை உங்கள் அப்பாவே புரிஞ்சுக்கல, நான் தான் உங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டேன்னு மச்சான் பேசின பேச்செல்லாம் கேட்டுட்டு இன்னும் நான் பொறுமையாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாரும் என்னை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. என்னால் உங்கள் வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்தேன். ஆனால் தேடி வந்து இப்படி செய்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை? உங்கள் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன், உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு பழனி சித்தப்பா என்னைக்கும் இல்லாமல் செந்தில்கிட்டையும் சரவணன்கிட்டையும் எவ்வளோ கோபமாக பேசினாரு. அதை பார்க்க எம்பிட்டு சந்தோஷமாக இருந்தது. பழனி சித்தப்பா கண்டிப்பாக அந்த கடையை நல்லா பார்த்துப்பாருப்பா. இங்கே பாண்டியன் முன்னாடி பழனி சித்தப்பா தலை நிமிர்ந்து நிற்கணும். அது மட்டும் இல்லை, இங்கே பழனியால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பாண்டியன் நினச்சிருப்பார்ல. இப்போ சித்தப்பா நல்லபடியாக சம்பாதிச்சு காட்டணும். இங்கே கஸ்டமர் எல்லாரும் நம்ம கடையை தேடி தான்ப்பா வருவாங்க. எந்த வருமானமும் இல்லாமல் பாண்டியன் தலை குனிஞ்சு நிற்கிறத நம்ம பார்த்து சந்தோஷப்படணும். நாம் நினச்சது எல்லாமே நடக்க போகுதுப்பா. கடையை பார்த்துக்கிறதுக்கு பழனி சித்தப்பா மட்டும் இருந்தாலே போதும். இனி எந்த பிரச்சனை வந்தாலும் பழனி சித்தப்பா பார்த்துப்பாரு. பாண்டியன் வீட்டிலேருந்து யாரும் இங்கே வரமாட்டாங்கப்பா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சக்திவேலை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து குமார் கிளம்புறாரு. வீட்டுக்கு வந்த செந்திலும் சரவணனும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மாமா முன்னாடி மாதிரிலாம் இல்லை, நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாரு. அது மட்டும் இல்லை, அவங்க அண்ணன்க முன்னாடியும் குமார முன்னாடியும் என்னென்ன பேசினாரு தெரியுமா? அந்த சக்திவேல் என்னை பலார்னு வெளுத்து வாங்கினப்ப கூட மாமா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அங்கே தான் கடையை ஆரம்பிக்க போகிறாங்கன்னு மாமாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல. அதனால தான் இப்போ நான் போய் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு மாமா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. பழனி மாமாவை நம்பி நம்ம எல்லாரும் ஏமாந்து போய் நிற்கிறோம் அப்படின்னு இங்கே கோமதி கிட்ட சொல்ல, கோமதி எப்பயும் போல் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியும், என் தம்பி மேலே அவ்வளோ அக்கறை வச்சுருந்தேன். என் தம்பி எனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்க நானும் பழனிக்காக என்னென்னலாம் செஞ்சேன். ஆனால் என் தம்பி பழனி இப்படி என்னை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு கோமதிக்கு பழனி மேலே இன்னும் ரொம்ப கோபம் வருது. இதெல்லாம் பார்த்துட்ருக்க ராஜி சொல்கிறாங்க, கதிர், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒவ்வொருத்தரும் பழனி சித்தப்பாவை பற்றி என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் அப்பாவும் சித்தப்பா குமாருன்னு இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு தான் நம்ம வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்திருக்கணும். ஆனால் இந்த பிரச்சனைக்கும் பழனி சித்தப்பாவுக்கும் கண்டிப்பாக எந்த சம்மந்தமும் இருக்காது. நீ வரியா? நான் பழனி சித்தப்பா கிட்ட பேசணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தப்ப கடை எங்கே வச்சுருக்காங்க, எங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லி கேட்டுட்டு வரேன்னு போனவர் கடையவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மக்கிட்ட பேசணுன்னு வந்தப்ப இங்கே கோமதி அத்தையாக இருக்கட்டும், பழனி பாண்டியன் மாமான்னு யாருமே பழனி சித்தப்பா பேசுகிறத கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. எனக்கு தெரியும், பழனி சித்தப்பா அழுதுகிட்டே போனார், ரொம்ப மனசு வேதனையோடு இருப்பார். அவரை போய் பார்த்து பேசிட்டு வரலாமா? இவங்க எல்லாரும் ரொம்ப கோபமாக பேசினதுனால தான் பழனி சித்தப்பா இப்படிலாம் பேசியிருப்பார். பழனி சித்தப்பா யாரையும் இப்படி பேசுகிறவரே கிடையாதே. எப்பயும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுகிறவர் தான் பழனி சித்தப்பா. இப்போ தனக்கு கடை வேணும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக பாண்டியன் மாமா கிட்ட கேட்டிருப்பாரு. ஆனால் புது கடைக்கு ஓனர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் பழனி சித்தப்பாக்கு என்னைக்கும் வந்ததில்லை. கடையில் எம்புட்டு பிரச்சனை வந்திருக்கு. ஏன் அந்த 1000 ரூபா பணத்தை எடுத்தது நீதானான்னு மாமா கேட்டப்ப கூட எதிர்த்து பேசாத பழனி சித்தப்பா இப்போ புதுசாக கடை ஆரம்பிக்கணும்னு இவங்க எல்லாரும் ஏமாற்ற போகிறாரா?
எனக்கு இங்கே என்னவோ பிரச்சனைக்கு காரணம் எங்கள் வீட்டில் உள்ளவங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் புதுக்கடை ஆரம்பித்த சந்தோஷமே இல்லாமல் பழனி சித்தப்பா இருக்கக்கூடாது. அவர் கண்டிப்பாக அந்த கடைக்கு ஓனர் ஆகணும். சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்க்கணும். என்னன்னு போய் பார்த்து பேசிட்டு வருவோமே. புதுக்கடை ஆரம்பித்து நம்ம வீட்டிலேருந்து யாருமே போகலை. இங்கே மாமாவும் இனி பழனியை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, பழனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது கதிரு. எனக்கு தெரியும் உனக்கு பழனி சித்தப்பா மேலே மதிப்பு மரியாதை நிறையவே இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே? நம்ம போய் பார்த்து பழனி சித்தப்பா கிட்ட பேசிட்டு வருவோமா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. உடனே இங்கே கதிர் சொல்கிறாரு, ராஜி நீ சொல்கிறது எல்லாமே சரிதான். பழனி மாமா மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். தான் பக்கம் உள்ள நியாயத்தை பேசணும்னு சொல்லி பழனி மாமா கடையெல்லாம் விட்டுட்டு அவங்க அண்ணன்க பேச்சையும் கேட்காம நம்ம வீட்டுக்கு வந்தாருல. புது கடைக்கு நம்மளை கூப்பிட்டு போகணும்னு வந்தாருல்ல. ஆனால் அம்மாவாக இருக்கட்டும் அப்பான்னு 2 பேரும் எங்கே பழனி மாமாவை பேச விட்டாங்க? அவர் சொல்ல வர்றது யார் இங்கே கேட்டது? நானும் அப்பா கிட்ட எவ்வளவோ சொன்னேன். மாமா என்ன சொல்ல வராருன்னு கேளுங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கும் மாமாவுக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு. யாராவது கேட்டாங்களா? பாவம் பழனி மாமா புது கடைக்கு ஓனரான சந்தோஷம் இல்லாமல் அங்கே கடையில் உட்காந்து நம்ம வீட்டில் உள்ளவங்கள பற்றி தான் யோசனை பண்ணிகிட்டு இருப்பாரு. நம்ம வீட்டில் யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். பழனி மாமா கடைக்கு போவோம், என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். அவர் பேசுகிறத நாமளாவது கேட்கணும்ல. பழனி மாமாவை பேச விடாமல் அப்பா பேசுகிறத மட்டும்தான் எல்லாம் கேட்கணும்னு பேச வேண்டியதெல்லாம் பேசி அனுப்பிட்டாங்க. அப்பா பேசின பேச்சுக்கு இனி பழனி மாமா இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாரு. ஆனால் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நம்ம போய் பழனி மாமாவை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லாமல் கோமதி உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போதே அங்கேருந்து ராஜியும் கதிரும் யாருக்கும் தெரியாமல் பழனியை பார்க்க கடைக்கு வராங்க. புது கடைக்கு ஓனராயிருக்கோன்ற சந்தோஷமே இல்லாமல் பழனி உட்காந்து ரொம்பவே மனசு வேதனையோடு அழுதுட்ருக்காரு. என் அக்காவா இப்படி பேசுனது? அக்காவுக்கும் மச்சானுக்கும் கல்யாணமான உடனே என் அக்கா தான் முக்கியம்னு அந்த வீட்டுக்கு வந்தேன். இத்தனை வருஷமாக என் மச்சான் கடையில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன். என் மச்சானை நான் எதிர்த்து பேசினதே இல்லை. மச்சான் கோவப்பட்டா கூட நான் பொறுமையாக போயிருக்கேன். எனக்கு கல்யாணம் செஞ்சு வைங்க மச்சான் நான் கேட்டதும் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என் குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு எனக்கு வரவேண்டிய சம்பள பணத்தை கொடுங்கன்னு நான் கேள்வி கேட்டதும் இல்லை. அப்படி நான் அமைதியாக இருந்தது தான் என்னுடைய தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எப்போ பேசணுமோ அப்போ பேசாமல் இருந்ததுனால இப்போ பேசணும்னு ஆசைப்பட்டா கூட அதை கேட்க மச்சான் வீட்டில் யாருமே தயாராக இல்லை. அக்காவும் மச்சானும் அந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்ல, இந்த வீட்டில் நான் தண்ணி கூட தரமாட்டேன் அப்படின்னு என் அக்கா இப்படி பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. என் அக்காவும் மச்சானும் எப்பயுமே சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருக்கணும். என் மச்சான் பசங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு அவங்களுக்குன்னு பிடிச்ச வேலையை செஞ்சு சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்களுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன். என் மாப்பிள்ளைங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் போதுன்னு அந்த வீட்டில் எதையும் எதிர்பார்க்காம கொடுக்குற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருந்ததுக்கு தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனையோட யோசனை பண்ணிகிட்ருக்காரு பழனி. அந்த சமயம் மாமா அப்படின்னு அங்கே வந்த கதிர் கூப்பிட, கதிரை பார்த்த உடனே கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாமல் இங்கே பழனி மெதுவா, என்னப்பா கதிர் என்ன தேடி வந்திருக்க? இப்போ தான் உன் அண்ணன்க பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் உன்னை மாமான்னு ரொம்ப அக்கறையாக கூப்பிட்டு உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டோம். எங்கள் வீட்லேயே தங்கி எங்கள் சாப்பாடையே சாப்பிட்டுட்டு இப்போ எங்களுக்கே பிரச்சனை செஞ்சிட்டல்ல, எங்களை ஏமாத்திட்டியே, உன்னை நம்பினதுக்கு தான் இப்படி செஞ்சியான்னு கேள்வி கேட்டுட்டு போகிறாங்க. இப்போ நீ என்ன பேச வேண்டியது இருக்கு கதிரு? நீ என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு கிளம்பு. ஏன்னா நான் பொறுமையாக தானே இருப்பேன். அதனால் நீங்கள் பேசுகிறத நான் கேட்டுக்கிறேன். நான் பேசும்போது தானே யாரும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு பழனி. உடனே ராஜி அழுதுகிட்டே, சித்தப்பா இல்லை சித்தப்பா, புரிஞ்சுக்கோங்க. உங்களை கேள்வி கேட்கவோ உங்கள் மனசை வேதனைப்படுத்தவோ நாங்கள் வரவே இல்லை சித்தப்பா. எங்களுக்கு தெரியும் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜிமா நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் புது கடைக்கு உங்களை கூப்பிடுறதுக்காக வந்தேன். மச்சான் பேசின பேச்செல்லாம் பார்த்தல, அந்த வீட்டில் எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, எனக்குன்னு பேச யாரும் இல்லை. மறுபடியும் என் அண்ணன்க பேச்சை கேட்குற மாதிரி என்னை கொண்டு நிப்பாட்டிட்டீங்கல்ல. நான் என்ன கதிரு தப்பு செஞ்சேன்? மச்சான் ஏன் என்னை புரிஞ்சுக்கல? அக்கா ஏன் அப்படி பேசுனாங்க கதிரு அப்படின்னு தாங்க முடியாமல் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு பழனி. உடனே கதிரும், மாமா எனக்கு உங்களை பற்றி தெரியும் மாமா. வீட்டில் உள்ள மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கலனா எனக்கு என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்லை, உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். நீங்கள் இந்த கடையில் ஓனர் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. அப்பா பேசுனதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆமாம், நீங்கள் உண்மையை சொல்லுங்க மாமா. எனக்கு உண்மை தெரியணும். இந்த கடையை உங்கள் அண்ணன்க உங்களுக்காக ஆரம்பித்து கொடுத்தாங்க. நீங்கள் கடையை பற்றி எங்ககிட்ட பேசவே இல்லையேன்னு சொல்ல எனக்கு மட்டும் தெரியுமா கதிரு?
என் அண்ணனுங்க இங்கே தான் கடையை ஆரம்பிக்க போகிறாங்க, எனக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுக்க போகிறாங்கன்னு. நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அவங்க சொல்லும் போதெல்லாம் எப்பயும் போல பேசுவாங்க. ஆனால் எனக்குன்னு யார் வந்து இப்படி ஒரு வேலையை ஆரம்பித்து கொடுக்க போகிறது, எனக்குன்னு கடையை யார் ஆரம்பித்து கொடுப்பாங்கன்னு பெருசாக நான் எடுத்துக்கல. ஆனால் சுகன்யா வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையவும் என் அண்ணனுங்க கிட்ட சொன்னதால என் அம்மா ஒரு முடிவெடுத்து எனக்குன்னு ஒரு வேலை இருக்கணும், எனக்குன்னு ஒரு வருமானம் வந்தாதான் சுகன்யாவை நான் நல்லபடியாக பார்த்துக்க முடியும்னு யோசிச்சு அவங்களா எனக்காக ஒரு முடிவெடுத்தாங்க. எனக்கே இன்னைக்கு தான் தெரியும் என் கடை இங்கே இருக்க போகுதுன்னு. என் அண்ணனுங்க எனக்காக ஆரம்பித்த கடையை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் எப்படி கடை எங்கே இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல முடியும்? என் அண்ணனுங்க பேசுனதுக்கு அப்புறமா என்னை இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும். அப்போ கூட இந்த கடை எனக்கு வேண்டான்னு என் அண்ணனுங்க கிட்ட எவ்வளவோ சொன்னேன். இதே இடத்துல தான் பக்கத்தில் மச்சான் கடை இருக்குது, அதனால் இங்கே நான் கடையை ஆரம்பித்தா அவருக்கு பிரச்சனை வரும், நீங்கள் வேணும்னா இந்த கடையை பார்த்துக்கோங்க, எனக்கு மச்சானுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு மச்சானுக்காக தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த கடைக்கு ஓனர் ஆகணுன்ற ஆசை சுகன்யாவுக்கு வேணும்னா இருந்திருக்கலாம், எனக்கு இல்லையேப்பா. அப்படி இருக்கும்போது என் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு கூட அந்த வீட்டில் கேட்க யாரும் தயாரா இல்லைன்னா அப்புறம் நான் எதுக்குப்பா அந்த வீட்டுக்கு வரணும்? இத்தனை வருஷம் அந்த வீட்டில் இருந்ததெல்லாம் தப்புன்னு தான் எனக்கு தோணுது. என் அண்ணனுங்க கூடவே இருந்திருக்கலாம் போலையே அப்படின்னு சொல்ல, மாமா கவலைப்படாதீங்க மாமா, நான் அப்போவே அப்பா கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக பழனி மாமாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இருக்காது, கடை இங்கே தான் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு மாமாவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தா மாமா விட்டுருப்பாரா, இல்லை அந்த கடையை பற்றி நம்மக்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பாரேன்னு வீட்டில் யாருமே புரிஞ்சுக்கல. ஆனாலும் இப்போ நீங்கள் ஒரு பெரிய கடைக்கு ஓனராக இருக்கீங்க, உங்கள் வேலையை பாருங்கள், மறுபடியும் அப்பா கடைக்கு வரவும் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வரவும் வேண்டாம் மாமா, அப்பாவே தேடி வந்து உங்களை கூப்பிடட்டும், பேசின பேச்சுக்கு அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது வரைக்கும் நீங்கள் அப்பாக்கிட்டேயும் பேச வேண்டாம், அம்மாக்கிட்டேயும் பேச வேண்டாம், அவங்க பேசுனது எல்லாமே தப்பு தான் எனக்கு தெரியும். உங்களுக்காக சப்போர்ட் பண்ண நானும் ராஜியும் இருக்கோம் மாமா, நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க உங்களுக்காக யாருமே இல்லைன்னு? கவலைப்படாமல் நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க. உங்கள் அண்ணனுங்க உங்களுக்காக ஒரு நல்லது செஞ்சுருக்காங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, அதே மாதிரி இந்த கடையை ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் உங்களுக்கு கடை ஆரம்பித்து கொடுக்கணும், உங்களுக்கு வருமானம் வரணும்னு யோசிச்சாரா? இல்லையே. உங்கள் அண்ணனுங்க உங்களை பற்றி யோசிச்சிருக்காங்கல்ல, அதுக்காகவாது இந்த கடைக்கு நீங்கள் ஓனராக இருக்கணும், நல்லபடியாக உங்கள் வேலையை பார்த்து முன்னேறணுமாமா. அப்போ தான் நீங்கள் யார், உங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு எங்கள் அப்பா புரிஞ்சுப்பாங்க. உங்கள் அருமை பெருமை புரிஞ்சிக்காத யாரையும் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். நீங்கள் சொல்ல வரதை கூட அப்பா கேட்க தயாராக இல்லை மாமா. அப்பா இப்படி பேசுவார், இப்படி ஒரு முடிவெடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. சொல்லப்போனால் நீங்கள் இல்லாத வீட்டில் என்னால் மட்டும் இருக்க முடியுமா? இல்லை உங்ககிட்ட பேசி நான் என்ன செய்ய போகிறேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்வேன்ல மாமா. அப்படி இருக்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணது அந்த வீட்டில் நீங்கள் தான். என் அப்பா என்னைக்காவது என்னை புரிஞ்சு பேசியிருக்காரா? இல்லையே. ஆனால் நீங்கள் மட்டும்தானே மாமா எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஆனால் நீங்களே அந்த வீட்டில் இல்லைன்னும் போது எனக்கு அந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல தான். அப்பா பேச்சை கேட்காம தான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்ல, உடனே பழனி அழுதுகிட்டே, எனக்கு தெரியும் கதிரு, நீ என்னை தேடி வந்து என்கிட்ட பேசுனது, நான் பேசணும்னு நினச்சதெல்லாம் கேட்டது, எனக்கு எல்லாம் எம்பிட்டு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆனாலும் உங்கள் அப்பா பேச்சை கேட்டு நீ அந்த வீட்லேயே இரு, எனக்காகலாம் நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே இந்த கடை வேண்டான்னு எங்கள் அண்ணனுங்க கிட்டேயும் என் அம்மா கிட்டேயும் என் அண்ணிங்க எல்லார்கிட்டேயும் சொன்னேன். ஆனால் இப்போ புரியுது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இது. நான் இதை நல்லபடியாக பயன்படுத்தணுமே தவிர்த்து என் மச்சானுக்காகவோ என் அக்காவுக்காகவோ என்னை யோசிக்காதவங்களுக்காக இந்த கடை வேண்டான்னு நான் ஏன்பா முடிவெடுக்கணும்? நீ சொன்னதெல்லாம் சரிதான். நீ சொன்னதுக்கப்புறமா தான் நானே உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் மச்சான் என்னை இவ்வளோ கேள்வி கேட்டாரே, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்கலாம். அது கூட வேண்டாம்ப்பா. கடையில் வேலை பார்க்குறேனே, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேனே, எனக்கு சம்பளம் கொடுத்துருக்கலாமே. இங்கே சுகன்யாவுக்கு பூ வாங்கி கொடுக்கணுன்னா கூட அக்கா கிட்ட பணம் கேட்கணும், மச்சாங்கிட்ட பணம் கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும். இந்த நிலமையில தானே இருந்தேன். எனக்கு என் அண்ணனுங்க நீ சொன்ன மாதிரியே இந்த கடையை ஆரம்பித்து கொடுத்தது ரொம்ப நல்லது தான். ஆனால் என்னால் மச்சானோட கடைக்கு எந்த பிரச்சனையும் வராது. மச்சானோட கடைக்கு வர கஸ்டமர்கிட்ட நான் பேச போகிறதும் இல்லை. என் கடையில் வந்து பொருள் வாங்குங்கன்னு யார்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல. வர வருமானம் போதுன்னு சந்தோஷமாக என் குடும்பத்தை பார்த்துக்க போகிறேன். மச்சான் உங்கள் எல்லாருக்குமே தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாரு. ஏன் நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்க பணம் கொடுத்தாரு. செந்தில் வேலையில் சேர்ந்ததுக்கப்புறமா 10 லட்ச ரூபா பணம் கொடுத்து உதவி செஞ்சார். அதே மாதிரி என்னையும் தன்னுடைய பையனாக பார்த்தேன்னு சொன்னாரே, எனக்கும் ஏதாவது செஞ்சுருக்கணும்ல.
எதுவுமே செய்யாம, என்னை பத்தி யோசிக்காம, கேள்வி மட்டும் கேட்குறாரே, என் வீட்டு பக்கம் வராதன்னு மட்டும் சொல்றாரே, இதுல என்னப்பா நியாயம் இருக்கு? நான் இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட கேட்க முடியல. எனக்காக முடிஞ்சா உங்க அப்பா கிட்ட பேசு. ஆனா என்னால வீட்ல மறுபடியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கதிரு. நீயும் ராஜியும் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். அதுவே எனக்கு போதும்பா. என் கடைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு உட்கார வச்சு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மாமா இப்போ நீங்க சந்தோஷமா பேசுறீங்கல்ல, அதுவே போதும். நீங்க எப்பயுமே நிம்மதியா உங்க வேலையை பார்க்கணும் மாமா. நீங்க இனி அப்பாவை பத்தி யோசிக்காதீங்க. அப்பாவோட கடை இங்க தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியாம உங்க அண்ணனுங்க இங்க கடையை ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. இதுல உங்க மேல எந்த தப்புமே இல்லை. உங்க அண்ணனுங்க வேணும்னே திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சிருந்தாலும் உங்க அண்ணனுங்க மேல தான் தப்பு இருக்கு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. என் அப்பாவை நீங்க தேடி வந்தா கூட என் அப்பா இந்த மாதிரி ஒரு கடையை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கவே மாட்டாரு. எங்க அப்பாவை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ நீங்க புது கடைக்கு ஓனர் ஆயிட்டீங்க. இதெல்லாம் பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்ன, எங்க அம்மாவும் அப்பாவும் தான் இதெல்லாம் பார்க்க முடியாம வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க, நான் மாமாவுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனியோட கடையில் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. பழனிக்கு கதிரும் ராஜியும் வந்து பேசினதுக்கு அப்புறமா தான் நிம்மதியாக இருக்குது. என் அக்கா மச்சான் வீட்டிலேருந்து யாருமே வரல. வந்த செந்திலும் சரவணனும் பிரச்சனை செஞ்சுட்டு போனாங்க. என் கடை பக்கமே வரமாட்டேன்னு சொன்ன பாண்டியன் மாமா மச்சானும் இங்கே வந்து கோமதி அக்காவும் அந்த பேச்சு பேசினாங்க. ஆனால் உண்மையாகவே கதிர் என் மேலே அம்புட்டு அக்கறை வச்சிருக்கான். அதான் தேடி வந்து சந்தோஷமாக பேசிட்டு போகிறான். கதிர் பேசுனதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும். யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, யார் பேச்சையும் கேட்கக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். இனி இந்த கடைக்கு நான் தான் ஓனர். யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு பழனி. பாண்டியன் கடைக்கு போகாம வீட்லேயே பழனியை நினச்சி ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்க. அங்கே ராஜியும் கதிரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே கோமதி கிட்ட அங்கே பேசாமல் இங்கே வந்து ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க. அங்கே இருந்த தங்கமயில் வந்து இங்கே கதிர்கிட்ட கேட்குறாங்க, தம்பி எங்கே போயிட்டு வரீங்க? இம்புட்டு நேரம் உங்கள் அம்மா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ராஜி நீயாவது வந்து அத்தைக்கிட்ட ஆறுதலாக பேசலாம்ல. அத்தை வீட்டில் உள்ள யாரையும் நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் வந்து கொஞ்சம் பேசி பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அம்மா சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கதிர். ஆமாம் தம்பி, நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்க, நாங்கள் பழனி மாமா கடைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து கதிர். என்னது, பழனி சித்தப்பா கடைக்கு போயிட்டு வரீங்களா? மாமா என்ன சொன்னார்? பழனி சித்தப்பா யாரையும் கேட்காம அவங்க அண்ணனுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம கடை வச்சு நடத்துறது பிடிக்காம அங்கே பக்கத்துலேயே கடை ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம வீட்டில் இருந்து யாருமே அவங்களோட புது கடையை பார்க்க போகவே இல்லை. நீங்கள் மட்டும் என்ன தம்பி ராஜியை கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கீங்க? யாருக்குமே தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்களே, இதெல்லாம் சரியில்லை தம்பி. பாண்டியன் மாமா பேச்சை கேட்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து தங்கமயில். உடனே இங்கே ராஜி தங்கமயில் கிட்ட சொல்கிறாங்க, அக்கா மெதுவாக பேசுங்க, வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம் தான் நாங்கள் பழனி சித்தப்பா கடைக்கு போயிட்டு வந்தோம். நீங்களே வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவீங்க போல. இருக்கிற பிரச்சனை பத்தாதா? வீட்டில் யாருமே அங்கே கடை பக்கமே போகலை. யாரும் கடைக்கு போகலைனாலும் பழனி சித்தப்பா மேலே தப்பு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் பேசிட்டு தான் வரோம். எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு இந்த கடையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இங்கே வந்து பாண்டியன் மாமாவை தலைகுனிய வைக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. கடை ஆரம்பிச்சதா இருக்கட்டும், எங்கே கடை ஆரம்பித்தாங்கன்னு எதுவுமே பழனி சித்தப்பாக்கு தெரியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்காம இங்கே அத்தையா இருக்கட்டும், பாண்டியன் மாமா என்ன பேச்சு பேசுனாங்க. நீங்கள் அமைதியாக இருங்கக்கா, நாங்கள் அவங்க கடைக்கு போயிட்டு வந்ததை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன இருந்தாலும் நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு. இங்கே பாண்டியன் மாமா சொன்னால் நம்ம அதை கேட்கணுமா வேண்டாமா? உங்களுக்கு பழனி சித்தப்பா முக்கியமா இல்லை பாண்டியன் மாமா முக்கியமானு கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே வந்து பாண்டியனும் கோமதியும் வராங்க. என்ன தங்கமயில், யார்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க? என்ன இந்த வீட்டில் பழனியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னால் என்ன தங்கமயில், என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. உடனே தங்கமயில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அத்தை எனக்கு எதுவும் தெரியாது த, உங்கள் மருமக ராஜியை கேளுங்க. வீட்டில் எல்லாரும் ராஜியை தானே நீங்கள் கேள்வி கேட்கவே மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டுறீங்களே அத்தை. ராஜியும் இங்கே கதிர் தம்பியும் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் பழனி சித்தப்பா ஆரம்பித்த புது கடைக்கு போயிட்டு வந்திருக்காங்க.
பழனி சித்தப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்காங்க. நான் அதை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தேன். நான் வேணும்னே இதை பற்றி பேசலத்த. இவங்க 2 பேரையும் கேள்வி கேளுங்க. இவங்க தான் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க தங்கமயில். இங்கே வந்து ராஜிக்கு தங்கமயிலை பார்க்கும்போது ரொம்ப கோவம் வருது. அக்கா சொல்லாதீங்கன்னு சொன்னால் என்னக்கா இப்படி செய்கிறீங்கன்னு கேட்க பாண்டியன் ரொம்ப கோவமா, என்னப்பா ராஜி, என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னே நினைக்கிறீங்களா? நான் இவ்வளோ சொல்லியும் என் பேச்சை கேட்காம எங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் நீங்கள் என்னப்பா பழனியோட புதுக்கடைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? அப்புறம் எதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்க? என் பேச்சை கேட்காத யாரும் என் வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ராஜி அமைதியாக நிற்க உடனே கதிர் சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல எங்களை பேச விடணும். நீங்களே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பழனி மாமா பேசணும்னு வந்தார், அவரை பேச விட்டீங்களா? இல்லை அவர் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அம்மா, அப்பா தான் இப்படி இருக்காருன்னா நீங்கள் எப்போம்மா மாறுனீங்க? நீங்களும் ஏமா இப்படிலாம் பேசுனீங்க? நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டு பழனி மாமா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டாருன்னு தெரியுமா? அந்த கடை வேண்டாம், அந்த கடையை நான் நடத்த மாட்டேன்னுலாம் அவங்க அண்ணன்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த கடையை எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற உண்மை பழனி மாமாவுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிருக்கு. எந்த உண்மையும் தெரியாமல் பழனி மாமா உங்ககிட்ட என்ன சொல்ல முடியும் கடையை பற்றி? பழனி மாமா பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு கூட கேட்க யாருக்குமே இங்கே வந்து நேரம் இல்லை, தயாராகவும் இல்லை. ஆனால் நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்கணும், பொறுமையாக அமைதியாக நிற்கணும். அதெல்லாம் முடியாதுப்பா. பழனி மாமா கடைக்கு போவேன், பேசுவேன். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட பேசிட்டு வந்ததில் இங்கே ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இந்த கடையை நம்ம கடை பக்கத்துலேயே ஆரம்பிக்கணும்னு யோசனை பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கும் பழனி மாமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எந்த தப்புமே பழனி மாமா செய்யலைன்னு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நான் ஏன் பேசாமல் இருக்கணும்? நீங்கள் சொல்கிறதுக்காக உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கணும்னு யோசிக்கணும். நீங்கள் உண்மை என்னன்னே தெரிஞ்சுக்காம பழனி மாமா இந்த கடை பக்கமே வரக்கூடாது, வீட்டு பக்கம் வரக்கூடாது, எங்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அம்மா வேணும்னா கேட்கலாம். நான் கேட்கவே மாட்டேன். ராஜியும் கேட்க மாட்டா. யார் இந்த பிரச்சனையை செஞ்சா அப்படின்ற உண்மையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பழனி மாமா மேலே எந்த தப்பு இல்லைன்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் எதுக்கு பழனி மாமாவை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது? புது கடைக்கு பழனி மாமா ஓனராயிருக்காரு. அந்த சந்தோஷத்தில் நீங்கள் அவரை வாழ்த்து சொல்லியிருக்கணும், அவர்கிட்ட வாழ்த்து சொல்லியிருக்கணும், அவர் கடையை போய் பார்த்துருக்கணும். என்ன தான் இருந்தாலும் என் மச்சான் முக்கியம்னு இத்தனை வருஷம் உங்கள் கடையில் இருந்தவருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இப்படி புதுசாக ஒரு கடையை நீங்கள் ஆரம்பித்து கொடுத்துருக்கலாம். இல்லை தினமும் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிற பழனி மாமாவுக்கு சம்பளம் கொடுத்துருக்கலாம். நீங்கள் இதில் எதுவுமே செய்யலையே. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை இங்கே வந்து முத்துவேலும் சக்திவேலும் செஞ்சுருக்காங்கன்னா அதை நினச்சி நான் பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். அதனால தான் புது கடைக்கு போய் பழனி மாமாவை பார்த்துட்டு வந்தேன். நீங்கள் பழனி மாமாவோட வாழ்க்கையை நினச்சி பார்த்து அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, இனி பழனி எதுக்கெடுத்தாலும் நம்மக்கிட்ட பணத்துக்காக வந்து நிற்கக்கூடாது, பழனியும் அவன் வாழ்க்கையை பார்த்துக்கணும், அவனுக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்து இல்லை சம்பளமாவது கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி பழனி மாமா கிட்ட உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன். நீங்கள் எதுவுமே செய்யாமல் பழனி மேலே தப்பு இருக்குன்னு நீங்களும் அம்மாவும் சேர்ந்து பேசின பேச்சை என்னாலேயே ஏற்றுக்க முடியல. அப்புறம் நீங்கள் சொல்கிற பேச்சை நான் கேட்கணுமா அப்படின்னு கதிர் வெளுத்து வாங்குறாரு பாண்டியனை. உடனே கௌமதியும், என்ன பேசுகிற கதிர், என் தம்பி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், எங்களை ஏமாத்திருக்கான்ற கோவத்தில் இருக்கும்போது நீ என்ன அந்த பழனிக்கு சப்போர்ட் பண்ணுறியா? பழனி தப்பே செய்யலைன்னு சொல்கிறியா, இல்லை எங்களை ஏமாத்தலைன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க, அதாம்மா உண்மை. பழனி மாமா மேலே தப்பும் இல்லை, யாரையும் அவர் ஏமாத்தலை. சொல்லப்போனால் இத்தனை வருஷம் நம்ம வீட்டில் இருந்து உங்களுக்காகவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்து நம்ம கடையில் வேலை பார்த்த பழனி மாமாவை தான் நீங்களும் அப்பாவும் ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க. சம்பளமும் கொடுக்காம பழனிக்கு என்ன வேணுன்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்காம ஏமாத்துனதே நீங்கள் தான் அப்படின்னு ரொம்ப கோவமாக கதிர் பேச ஆரம்பிக்க, உடனே ராஜியும், ஆமாம் மாமா, உண்மையை நாங்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நீங்கள் பழனி சித்தப்பாவும் புரிஞ்சுக்காம கோவமாக இருந்தீங்கன்னா நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல, போதும்பா ராஜி, நீங்கள் 2 பேரும் பேசுகிறத கேட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேச்சை கேட்காம பழனியை பார்த்துட்டு வந்துட்டு பழனிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்போ என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, என் பேச்சை கேட்க மாட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்பா ஏற்கனவே நீங்கள் இப்படி பேசுகிறதுனால தான் இங்கே வந்து புதுசாக வீடு கிடச்ச உடனே செந்தில் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்போ நீங்கள் பேசின பேச்சால் பழனி மாமாவும் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாரு. நானும் கிளம்பணுமா? இந்த குடும்பத்தை பிரிக்கிறதே நீங்கள் தான்ப்பா. எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. நீங்கள் குடும்ப தலைவராக இருந்து பொறுப்பாக யோசித்து மற்றவங்க பேசுகிறத கேட்டு முடிவெடுத்தா இந்த பிரச்சனையே வராது. குடும்பம் ஒத்துமையாக இருக்கும். நீங்கள் பேசுகிறத மட்டும்தான் நாங்கள் எல்லாரும் கேட்கணும்னு நீங்கள் யோசிக்கிறதுனாலையும் நீங்கள் செய்கிற பிரச்சனையாலையும்
உங்களை எங்களால் புரிஞ்சுக்க முடியலப்பா. அதனால தான் செந்தில் அண்ணனும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தாரு. இப்போ பழனி மாமா இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு முடிவெடுத்திருக்காரு. நாங்களும் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. நானும் ராஜியும் இங்கேருந்து கிளம்பிடுறேன். எனக்குன்னு இப்போ பிஸ்னஸ் இருக்குப்பா. எனக்கு நல்ல வருமானம் வருது. அதனால என் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். என்னை நம்பி வந்த ராஜியை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு சொல்ல, அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க நான் தான் பணம் கொடுத்தேன். அதான் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து பாண்டியன். ஆமாப்பா, அதை நீங்கள் சொல்லி காமிக்கவே வேண்டாம். உங்களால் தான் நான் பிஸ்னஸ் செய்கிறேன். அதை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன்ப்பா. அது மட்டும் இல்லை, அந்த பணத்தை நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன். உங்களால் எனக்கு இந்த பிஸ்னஸ் கிடச்சிருக்கு. நான் இப்போ தான்ப்பா படிப்பை முடித்தேன். ராஜியை நல்லபடியாக பார்த்துக்கணுன்றதுக்காக உங்கள் கடைக்கு வர முடியாதுன்னு சொல்லி தனியாக பிஸ்னஸ் தான் ஆரம்பிப்பேன். நான் அடம் பிடிச்சு இந்த பிஸ்னஸை ஆரம்பித்தேன். அதன் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வருது. ராஜியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். ஆனால் இத்தனை வருஷமாக உங்கள் கடையில் வேலை பார்க்குற பழனி மாமா உங்களை எதிர்த்து பேசாமல் சம்பளம் வாங்காமல் அந்த கடையில் வேலை பார்த்துருக்காருன்னா, என்னை விட இங்கே செந்தில், சரவணன் அண்ணன்களை விட பழனி மாமா தான் ரொம்ப நல்லவருன்றத நீங்கள் சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பீங்க. இந்த வீட்டில் நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பழனி மாமாவை பற்றி பேசுவேன். ஏன்னா பழனி மாமா மேலே எந்த தப்பும் இல்லை. பழனி மாமா மேலே உள்ள கோவத்தில் நாங்கள் செய்கிறதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நாங்களும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்களும் அம்மாவும் முடிவெடுத்தா இப்போவே ராஜியை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுறேன். அதுக்காக உங்கள் பணத்தை நான் திருப்பி தர மாட்டேன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் தந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே பழனிக்காக கதிரும் ராஜியும் இங்கே ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் கதிர் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் கோமதியும் பாண்டியனும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. என்னால் தான் இந்த வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து கிளம்பி தனியாக போகிறாங்கன்னு கதிர் சொல்கிறானே. நான் தான் மற்றவங்கள புரிஞ்சுக்கலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னால் தான் குடும்பம் ஒத்துமையே இல்லாமல் இருக்குன்னு கதிரும் ராஜியும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனையோட நிற்கிறாரு பாண்டியன். உடனே ராஜி யோசிக்கிறாங்க, பழனி சித்தப்பா ரொம்ப நல்லவங்க. புது கடையை ஆரம்பித்து நல்லபடியாக அவங்களுக்குன்னு நல்ல வருமானம் வரணும். பாண்டியன் மாமா முன்னாடி ரொம்ப நேர்மையாக உண்மையாக இங்கே வந்து பழனி சித்தப்பா வந்து முன்னேறி காட்டணும். பழனி சித்தப்பா மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் மாமா மனசு மாறி பழனி சித்தப்பாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும். இப்படிலாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜி.